ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூல்கோல் பொரியலை நாம் கடாயிலே செய்வதால் மிக சுவையாக இருக்கும். குக்கரில் செய்வதை விட இப்படி வதக்கி செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான நூல்கோல் பொரியல் செய்வதற்கு 2 நூல்கோலை பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நூல்கோலை இந்தளவு நறுக்கிய பின் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நூல்கோல் பொரியல் செய்வதற்கு தேவையான எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், இவையாவும் பொரிந்து வரவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துவிடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதக்கிய பின் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துவிடலாம். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துவிடலாம். கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவு நன்றாக வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். 1 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயத்துடன் மசிந்து வரவும் நூல்கோலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவு மசிந்து வரவும் நூல்கோலை சேர்த்து விடலாம். நூல்கோல் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் மிக்ஸ் செய்த பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி. ஃப்ரெண்ட்ஸ், மசால் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக கிளற வேண்டும். இந்தளவு நூல்கோல் மசாலாவுடன் மிக்ஸ் ஆகி வரவும் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். 1/2 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீர் சேர்த்து இந்த அளவு கொதித்து வரவும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். 10 நிமிடம் ஆகிவிட்டது. நூல்கோல் நன்றாக வெந்து வந்துவிட்டது. தண்ணீர் நன்றாக வற்றவும் மல்லி இலை தூவி இறக்கிவிடலாம். இந்தளவு தண்ணீர் நன்றாக வற்றி வரவும் மல்லி இலை தூவி இறக்கிவிடலாம். மல்லி இலை சேர்த்து 1 முறை நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான நூல்கோல் பொரியல் அருமையாக ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூல்கோல் பொரியலை நாம் கடாயிலே செய்வதால் மிக சுவையாக இருக்கும். குக்கரில் செய்வதை விட இப்படி வதக்கி செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க நூல்கோல் பொரியல் அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் பருப்பு சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பிற்கு சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு தயிர் சாதத்துடன் இந்த நூல்கோல் பொரியலை வைத்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரோக்கியமான நூல்கோல் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.